அல்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 10 ஆண்டு கால மதீனத்து வாழ்க்கை என்ற தலைப்பில் 4வது தினமாக நாம் அந்த தலைப்பிற்குள் செல்வதற்கு முன்னால் சில முன்னுரை விஷயத்தை ஆழமாக புரிந்து கொண்டால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த 10 ஆண்டு கால வாழ்க்கை நமக்கு தெளிவாக புரிய வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்பை 2 நாட்களாக நாம் பார்த்தோம். பின்பு நேற்றைய தினம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமா நமக்கு எதை புரிய வைக்கின்றது, எப்படி அதனுடைய பொருளை நாம் விளங்க வேண்டும் என்பதில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற பதத்திற்கு ஒரு சில விளக்கத்தை கொண்டு நாம் புரிந்து கொண்டோம். அதே போன்று அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய அடுத்த சொற்றொடர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வின் தூதர் என்று நான் ஏற்றுக்கொண்டேன். அப்படின்னா என்ன பொருள்? வெறுமனே முஹம்மத் இறைவனின் தூதர் என்று ஏற்றுக்கொள்வதோடு அது முடிந்து போகவில்லை. ஒரு தூதர் என்ன சொல்லுவாரோ, ஒரு தூதர் என்ன செய்வாரோ, அது போன்ற எல்லா விஷயத்திற்கும் அவரோடு நான் உடன்படுகின்றேன் என்பது பொருள். ஒரு ரசூலுல்லாஹ் என்ன செய்வார்? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சட்டங்களை கொண்டு வருவார். ஒரு ரசூலுல்லாஹ் என்ன செய்வார்? அல்லாஹ் இதைத்தான் சொல்கின்றான், இதை நீங்கள் செய்யுங்கள் என்று நமக்கு கட்டளையிடுவார். ஒரு ரசூலுல்லாஹ் என்ன செய்வார்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹ் இதை உங்களிடமிருந்து தடுக்கின்றான் என்று தடுப்பார். அப்படி என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டமாக எதை நமக்கு சொல்லித் தருகின்றார்களோ அதை முழு மனதாக ஏற்று அதை செயல்படுத்தி அதன் மீது நாம் நடைமுறையில் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கொண்டு நம்மை தடுக்கிறார்களோ அதிலிருந்து நாம் விலகி முழு மூச்சாக உள்ளத்தாலும் உடலாலும் உணர்வாலும் தடுக்கப்பட்ட விஷயத்தை கொண்டு நாம் வெறுத்தவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய உண்மையான பற்றாகும். இந்த கலிமாவில் வரக்கூடிய முஹம்மதுர் ரசூலுல்லாவை நான் ஏற்றிருக்கின்றேன் என்பது பொருளாகும். இப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள், எதை நீங்கள் செய்தால் அல்லாஹ் சந்தோஷம் அடைகின்றான், எதை நீங்கள் செய்வதினால் அல்லாஹ் கோபப்படுகின்றான், எதை நீங்கள் செய்வதை கொண்டு அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், எதை நீங்கள் செய்வதினால் அல்லாஹ் உங்களை தண்டிப்பான் என்ற இது போன்ற எல்லா விதமான செயல்பாடுகளும் நமக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள். இதை அல்லாஹ் குர்ஆனில் இப்படி பேசுகின்றான், வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹூஹு. எதை உங்களுடைய தூதர் ரசூல் உங்களிடத்தில் கொண்டு வந்தாரோ அதை நீங்கள் எடுங்கள், அதை நீங்கள் எடுத்து செயல்படுங்கள், நடைமுறைப்படுத்துங்கள். உங்களுடைய தூதர் உங்களை எதை விட்டு தடுத்து விட்டாரோ அதிலிருந்து நீங்கள் விலகியிருங்கள். இதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் பறைசாற்றுகின்றான். இப்படி நாம் செய்வதின் மூலமாகத்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை முழுவதுமாக நாம் சொல்லியதற்கு சான்றாக நாம் ஆவோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இதை முழு மூச்சாக நாம் உள்ளத்தில் சொல்லும் போது இந்த வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்தது என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். இந்த உடன்பிறப்புகள் அல்லாஹ் நமக்கு கொடுத்தது, இந்த உறவுகள் அல்லாஹ் நமக்கு கொடுத்தது, மனைவி மக்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்தது, இந்த திருமணங்கள் அல்லாஹ் நமக்கு செய்தது. இது எல்லாமே இந்த கலிமாவை கொண்டுதான் நடக்கின்றது. இந்த கலிமா இல்லாமல் இதில் எந்த விதமான விஷயமும் இல்லை என்பதை முதலில் நாம் ஆழமாக நாம் விளங்க வேண்டும். இப்படி விளங்குவதினால்தான் நமக்கு ஒரு விஷயம் புரிய வரும், இந்த உலகத்தில் எதுவுமே நம்முடையதல்ல, நாமே நம்முடையவர்கள் அல்லவே. நம்மை நாம் யாரென்று இல்லாமல் இருக்கும் போது நம்மை படைப்பாளன் ஒருவன் படைத்தான்.
இப்ப நம்மை படைப்பாளன் ஒருவன் படைத்தான். இந்த உடல் நம்முடையதல்ல, இந்த உயிர் நம்முடையதல்ல, கை கால் நம்முடையதல்ல, நாமே நம்முடையது அல்ல என்று இருக்கும்போது நாம் காணக்கூடியவைகளும் இந்த உலகில் நமக்கு கிடைப்பவைகளும் நமக்கு உறவினர்களாக வரக்கூடியவர்களும் எப்படி நம்முடையவர்களாக நம்முடையதாக மாறும்? நிச்சயமாக இல்லை. இந்த உலகில் எதுவெல்லாம் நம்முடையது என்று நாம் சொல்கின்றோமோ அது நம்முடையதல்ல. இந்த பொருளாதாரம் நம்முடையதல்ல, நாம் வசிக்கும் வீடு நம்முடையதல்ல, நாம் பெற்றெடுத்த குழந்தைகள், நாம் நமக்கு வாய்த்திருக்கக்கூடிய மனைவி, இவைகளை நம்முடையதாக நாம் ஏன் சொல்கின்றோம் என்றால் அல்லாஹ் நமக்கு கொடுத்தது. அல்லாஹ் நமக்கு கொடுத்ததினால் அவைகள் சில காலங்கள் நம்முடையவர்களாக இருப்பார்கள், பின்பு அவர்களும் வேறு ஒருவருடையவர்களாக மாறிவிடுவார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இதை நாம் புரியக்கூடிய விஷயத்தில் இன்னும் தெளிவாக புரிய வேண்டும். நாம் ஒரு கடைக்கு வேலைக்கு போறோம், நல்ல விளங்குது. நாம ஒரு கடைக்கு வேலைக்கு போறோம். இப்போ ஓனர் ஒருவர் இருக்கிறார். இப்போ ஓனர் சில கண்டிஷன்ஸ் போட்டு நம்மளை வேலைக்கு சேர்க்கிறார். காலையில் 8 மணிக்கு வரணும், சாயங்காலம் நைட்டு 8 மணிக்கு உங்களை வேலையிலேருந்து விடுவேன். மதியம் 1 மணி நேரம் உங்களுடைய லஞ்ச் டைம், 2 வேளை டீ கொடுப்பேன், எப்பயாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது கிடைச்சா நான் வாங்கி கொடுப்பேன். கடையினுடைய பொருட்கள் பத்திரமா நீங்க பார்த்துக்கணும். சில நேரத்தில் நான் இருப்பேன், சில நேரத்தில் நான் இருக்க மாட்டேன். நான் பர்ச்சேஸுக்கு போவேன். என்னைக்காவது நான் ஊர்ல இல்லை அப்படின்னாக்கா உங்ககிட்ட நீங்க வீட்டுக்கு போகணும், சாவி வாங்கிட்டு வரணும், கடையை திறக்கணும். அதே மாதிரி 8 மணி ஆச்சுனாக்கா கடையை கரெக்டா பூட்டணும், எல்லா பொருளையும் ஒழுங்கா எடுத்து வைக்கணும், போய் வீட்டில் கொடுத்துடணும். இப்படின்னு சொல்லிட்டு ஓனர் 10 நாள் கடைக்கு வரல அப்படின்னா அந்த கடை இவருடையதாக மாறிவிடுமா? இருக்கக்கூடிய பொருட்கள் இவருடையதாக ஆகிவிடுமா? ஓனர் என்ன சொன்னாரோ அதற்கு மாற்றமாக இவர் செயல்படுவதனால் ஓனருக்கு மோசடி செய்கிறார் என்றுதானே பொருள். ஓனர் இவரை எந்த கண்டிஷன்ல அமர்த்தினாரோ அதற்கு மாற்றமாக லஞ்சுக்கு 1 மணி நேரம் டைமுன்னு கொடுத்தாரு. ஓனருடைய பர்மிஷன் இல்லாம இவர் 1.5 மணி நேரம் எடுத்துக்கிறார். 1 மணி நேரம் இவருக்குரியது, 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்தாரு. இது ஓனருக்காக இவர் கடையில் இருந்து வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் மோசடி செய்திருக்கிறார். இதுதானே பொருள். கடையில கல்லாவில் கரெக்டாக வியாபாரம் பண்ணி போட வேண்டிய காசை ஒரு 10 ரூபாய் ஒரு பாக்கெட்ல போட்டுக்கிட்டார். இது மோசடியா இல்லையா? இது ஈமான் இல்லாத தன்மையா இல்லையா? ஓனர் எதை நம்பிக்கையோடு இவரை விட்டுவிட்டு சென்றாரோ இவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த கடையினுடைய விஷயத்தில் இவர் மோசடி செய்து விட்டார். இப்ப இதே அடிப்படையில் தான் அல்லாஹ் நம்மை அமர்த்தி இருக்கின்றான். இந்த வேலையில் ஓனர் என்ன விலைக்கு இதை விற்க சொன்னாரோ அந்த விலைக்கு நாம் விற்கணும். யாருக்கு இலவசமா கொடுத்துருங்கன்னு சொன்னாரோ அவங்களுக்கு இலவசமா கொடுத்துடணும். யார் வந்தா இவர்கிட்ட நீங்க வியாபாரம் பண்ணாதீங்க, இவர் நம்ம கடைக்கு கஸ்டமர் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஓனர் சொன்னாரோ அப்ப வேலையால் அதை கண்டிப்பா கேட்கணும். 8 மணிக்கு வந்து கடை திறங்கன்னு சொன்னா 8 மணிக்கு ஷார்ப்பா வந்து கடை திறக்கணும். 8 மணிக்கு மூடிருங்கன்னு சொன்னா 8 மணிக்கு மூடிடணும். எது ஓனர் சொன்னாரோ அதை சரிவர செய்ய வேண்டும். இத்தனைக்கும் இடையில் கடை நம்முடையதல்ல, கடையில் உள்ள பொருட்கள் நம்முடையதல்ல. ஓனருக்கு நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும். இருந்தால் ஓனர் நமக்கு சம்பளம் கொடுப்பார். இந்த விஷயம் நமக்கு தெளிவா புரியுதா இல்லையா? இப்ப இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா விளங்குங்க. ஓனர் சொல்லக்கூடிய வேலையை செய்யக்கூடிய நேரத்தில் ஓனருடைய என்ன சொல்றாரோ அதில் நஷ்டம் இருக்கு. உதாரணமா, ஏதோ ஒரு பொருள் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, இந்த பொருளை தூக்கி கடாசிடுங்க அப்படின்னு ஓனர் சொல்றாரு. இப்ப இவரு இல்லை இல்லை நஷ்டமாயிடும், இது நான் வேற ஏதாவது செய்யறேன் அப்படின்னு சொல்லுவது முந்திரி கொட்டத்தனம். ஓனர் சொல்றாரு, நான் என்ன சொல்றேனோ அதை செய், நான் சொல்வதை நீ செய். நஷ்டமானா என்னுடையது தானே, உன்னுடையது அல்லவே. நஷ்டமாச்சு அப்படின்னா என்னுடையதுதான் நஷ்டமாகிறது, உன்னுடையது நஷ்டமாகவில்லை அப்படின்னு சொல்லும் போது உண்மையான ஒரு விசுவாசி தொழிலாளி அதைத்தான் செய்வார். இதை அப்படியே நம்முடைய இஸ்லாத்தோடு கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள். அல்லாஹ் சொல்கின்றான், இதை இப்படி இப்படி நீ செலவு செய், இதை இந்த மாதிரி நீ நடந்து கொள், நீ ஜிஹாதுக்கு செல், நீ போருக்காக செல், உன் கை வெட்டப்படலாம், உன் கால் வெட்டப்படலாம், உன் உயிர் போகலாம், இது நஷ்டம். ஆனா எஜமானன் சொல்கின்றான், நஷ்டம் அடைந்தாலும் பிரச்சனை இல்லை, நஷ்டம் என்னுடையது, அதுல உனக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்படித்தான் மனிதன் யோசிக்க வேண்டும். ஓனர் அவன்
அவனுடைய கை, அவனுடைய கால், அவனுடைய உடல், அவன் கொடுத்த உயிர். அவன் எப்போது எதை தேவை என்று நினைக்கின்றானோ அப்போது அவன் அதை எடுக்கின்றான். யாருக்கு எதை தேவை என்று அவன் நினைக்கின்றானோ அப்போது அவன் அவருக்கு அதை கொடுக்கின்றான். இதில் கொடுப்பதும் எடுப்பதும் அவனுடைய அதிகாரத்தில் கட்டுப்பட்டது என்பதை உண்மையாக நாம் விளங்கி இருந்தோமே ஆனால் அல்லாஹ் கிட்ட இது நஷ்டம், இது லாபம் என்று நாம் பேச மாட்டோம். அல்லாஹ் எதை சொன்னானோ அதை அப்படியே செய்துவிட்டு சென்று கொண்டே இருப்போம். இது ஒரு விதம். ஓனருக்கு விசுவாசமாக அவன் சொன்ன அடிப்படையில் சரிவர இருந்து கொண்டிருப்பது ஒரு விதம். இதில் இன்னொரு விதம் ஒன்று இருக்கிறது. இன்னொரு விதம் என்னவென்றால், விசுவாசியாக ஓனருக்கு இருப்பது கரெக்டா அவர் சொன்ன மாதிரி பர்ஃபெக்டா செஞ்சுட்டு அவர் சொல்லாததையும் கூடுதலாக ஓனருக்காக செய்வது. ஓனர் அதனால் சந்தோஷப்படுகிறார், ஓனர் அதை தான் விரும்புறார். இருந்தாலும் இவருக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்திற்கு இந்த வேலை போதும் என்று நினைத்து கொண்டிருக்கும் போது ஓனர் கிட்ட தொழிலாளியாகவே, ஓனர் நீங்க கொடுக்கறத கொடுங்க, ஆனா நான் இதெல்லாம் நானே செய்யறேன், நான் இப்படிலாம் உங்களுடைய கடைக்காக உழைக்கின்றேன், நான் இந்த வேலைகள் எல்லாம் எக்ஸ்ட்ராவா செய்யறேன், நீங்க கொடுக்கறத கொடுங்க என்று ஓனருக்காகவே விசுவாசமாக இருப்பது சம்பளம் கொடுக்கலனாலும் கவலைப்படுறதில்லை. சம்பளத்தை குறைத்து, அடுத்த மாசம் சேர்த்து தரேன்பா, 10,000 ரூபாய் சம்பளம், 5,000 ரூபாய் இப்ப இருக்க வச்சுக்கோ, அடுத்த மாசம் 5,000 ரூபாய் சேர்த்து 15,000 ரூபாய் தரேன், பிரச்சனை இல்லை. அதை பற்றிய எந்த கவலையும் தொழிலாளி கொள்வதில்லை. பின்பு ஓனர் கஷ்டப்படும் போது தன்னுடைய சம்பளத்திலிருந்து ஓனருக்காகவே செலவு செய்வது. இப்படியும் சில விசுவாசிகள் இருக்கிறாங்களா இல்லையா? ஓனருக்கும் தொழிலாளிக்கும் மத்தியில் கணக்கு வழக்கே இல்லாத அளவிற்கு ஓனர் தேவைப்படும் போது இவருக்கு செய்வதும் இவர் அவருக்காக செய்வதும், ஓனருக்காகவே தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய சில நபர்கள் இருக்கிறாங்க. இப்ப இது உலகத்தினுடைய புரிதலுக்காக நான் சொல்றேன். சில முஃமின்கள் இப்படி இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்க்கையை எந்த நிலையில் வைத்திருந்தாலும், எந்த நிலையில் சோதனை கொண்டு சோதிக்கப்பட்டாலும் அவர்கள் அல்லாஹுக்கு தங்களுடைய உயிரையும் பொருளாதாரத்தையும் இருப்பதை கொண்டு அல்லாஹ்வின் பாதையில் அவர்கள் செலவு செய்து கொண்டே இருப்பார்கள். எனக்கு 10 ரூபாய் தான் சம்பளம், நான் கொடுக்க வேண்டியதில்லை என்று அவர்கள் இருக்க மாட்டார்கள். அதுல இருந்து 2 ரூபாய் சதப்பா. அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உயிர், அவருடைய உடலே ஊனமாக இருக்கும், அவருக்கு கை கால் ஊனமாக இருக்கும், அவருடைய மூளை குறைபாடுடையதாக இருக்கும், அவருடைய பார்வை குறைபாடுடையதாக இருக்கும், அவருடைய காது குறைபாடுடையதாக இருக்கும். ஆனால் அவர் அல்லாஹுக்காக முன்வரிசையில் நிற்பார். அல்லாஹ் என்னை குறைப்படுத்தி இருந்தாலும், என்னுடைய வாழ்வில் அல்லாஹு தஆலா எனக்கு ஏனைய மக்களை போன்று கொடுக்காமல் வசதி வாய்ப்பில் குறைத்திருந்தாலும் நான் அல்லாஹுக்காக செய்வதில் எந்தவித குறையும் வைக்க மாட்டேன். நான் அல்லாஹுக்காக செய்து கொண்டே இருப்பேன். இதை அல்லாஹ் பேசுறான் குர்ஆன்ல. எப்படி பேசுறான் தெரியுமா? இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. சிலர்களுடைய பொருள்களையும் இவர்களை முஃமின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். முதல்ல அல்லாஹ் சில முஃமின்களிடத்தில் அவர்களுடைய பொருளாதாரத்தையும் அவர்களுடைய உயிரையும் விலைக்கு வாங்கி கொண்டான். அல்லாஹ் விலைக்கு வாங்கிக்கிட்டான். நம்மளுடைய பொருளாதாரம், நம்மளுடைய உயிர் நாமே பரிதவித்துக் கொண்டிருக்கும் போதும் கூட அவர்கள் அல்லாஹுக்காக செய்து கொண்டிருப்பார்கள். சரியான முறையில் அல்லாஹுக்காக எதை செய்ய வேண்டுமோ அதன் அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு பிஅன்ன லஹுமுல் ஜன்னah, நிச்சயமாக அவர்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா வாக்குறுதி கொடுக்கின்றான் என்பதை குர்ஆன் பேசி காட்டுகின்றது. இப்போ மீண்டும் செய்திக்கு வாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று ஒருவர் வெறுமனே வாய் வழியாக மொழிவதினால் அவர் பூர்ணத்துவம் பெற்ற முஸ்லிமாக மாறிவிட முடியாது, முஃமினாக மாறிவிட முடியாது. மாற்றமாக இந்த கலிமா எதை உணர்த்துகின்றதோ, இந்த கலிமாவினுடைய பொருள், மூலப்பொருள் எதை சொல்கின்றதோ அதன் அடிப்படையில் தன்னுடைய வாழ்நாளை, வாழ்க்கையை முழுவதுமாக முற்றிலுமாக அல்லாஹுக்காக அடிபணிந்து அவர் தனது வாழ்க்கையை அல்லாஹ்விடத்தில் சரணடையாத வரைக்கும் முழுவதுமான பூர்ணத்துவம் பெற்ற முஸ்லிமாக மாறிவிட மாட்டார். அல்லாஹ் சூரத்துல் பக்ராவிலும் பேசுறான், பலாமன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ், அல்லாஹுக்காக தான் சரணடைந்து விடுவது, முற்றிலும் கட்டுப்பட்டு விடுவது. அதுல ஏன் எதுக்குன்ற கேள்வியே கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று
ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில் ஜபீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதற்காக சென்றபோது, தன்னுடைய கனவை நனவாக்குவதற்காக சென்றபோது அல்லாஹ் இவ்விருவர்களுடைய ஈமானை பற்றி பேசுகின்றான். இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ்வின் மீது முற்றிலும் கட்டுப்பட்டவர்களுடைய இருவர்களுடைய நிலை. அல்லாஹ்வே அதை பேசுறான். ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில் ஜபீன். முற்றிலும் கட்டுப்பட்ட நிலையில் அல்லாஹுக்கு இருவரும் சரணடைந்து விட்டார்கள். அறுபட வந்தவர் அறுத்து விடுங்கள் என்று சொன்னார், அறுக்கக்கூடியவர் நான் அறுக்கிறேன் என்று சொன்னார். இருவர்களுக்கு மத்தியில் ஒரு சிறிய முகசுளிப்பு கூட கிடையாது. ஏன் இப்படி அல்லாஹ் சோதிக்கின்றான் நம்மை? ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு அல்லாஹ் சோதிக்கின்றான்? இப்படிப்பட்ட சோதனையினால் அல்லாஹ் நாடுவதுதான் என்ன? இப்படிப்பட்ட சோதனையினால் அல்லாஹுக்கு என்ன சந்தோஷம்? இப்படிப்பட்ட சோதனையை கொண்டு அல்லாஹு தஆலா என்ன சொல்ல வருகின்றான்? தந்தையும் கேட்கல, மகனும் கேட்கல, இருவர்களுக்கும் இப்படிப்பட்ட எந்த கேள்வியும் இல்லை. அல்லாஹ் நாடுகின்றான். இததான் நான் சொன்னேன், அல்லாஹ் நாடியது செய்கின்றான். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தெளிவா விளங்குனாங்க, இஸ்மாயில் என்னுடையவர் அல்ல, இஸ்மாயில் என்னுடைய குழந்தை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினைத்திருந்தால், யா அல்லாஹ் என் மகனை ஏன் அறுக்க சொல்கின்றாய் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கணும் இல்ல. இவர் நீ எனக்கு தந்த மகன், நீ கொடுத்தாய், நீ கேட்கிறாய். இப்போ மகன் என்ன செய்கிறார்? தந்தையாக இருந்தாலும் என் உயிரை அறுப்படதானே அல்லாஹ் நினைக்கின்றான். செய்யுங்கள், அறுத்து விடுங்கள். இப்ப இருவர்களுடைய இந்த விஷயத்தில் அல்லாஹு தஆலா பேசக்கூடியதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ்வினுடைய முழுமையான விளக்கத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஏன் எதற்கு என்ற கேள்வி கேட்காமல் அல்லாஹ் எதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்று சொல்கின்றானோ அதை முற்றிலும் அப்படியே கட்டுப்பட்டு அமைத்துக் கொள்வது. இப்ப வாங்க, ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை நீங்கள் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அனா அப்துக வ அனா அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅத். இப்ப இந்த சய்யிதுல் இஸ்திக்ஃபார் போதும். இப்போ இதற்கு பெயர் வைத்தார்கள் சய்யிதுல் இஸ்திக்ஃபார். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய இஸ்திக்ஃபார்களில் தலையாய் இஸ்திக்ஃபார் இந்த இஸ்திக்ஃபார். இதை யார் காலையிலும் மாலையிலும் ஓதுவாரோ ஒரு சொர்க்கம் நுழைவார். ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். காலையிலும் மாலையிலும் ஓதுவதினால் அவர் சொர்க்கம் செல்வாரா? காலை ஓதி மாலை வரைக்கும் இதில் என்ன இருக்கிறதோ அதன்படி அவர் இருந்தால் சொர்க்கம் செல்வாரா? மாலையில் அவர் ஓதுவதினால் சொர்க்கம் செல்வாரா? மாலை இதை ஓதி காலை வரைக்கும் இதில் எப்படி இருக்கின்றதோ இதன் அடிப்படையில் வாழ்வதனால் அவர் சொர்க்கம் செல்வாரா? எதனால் சொர்க்கம் செல்வார்? இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, கம்பெனிக்கு நம்ம வேலைக்கு போகணும். கம்பெனியுடைய ரூல்ஸ் படி நமக்கு ஐடி கார்டு போடப்படுது. ஐடி கார்டை போட்டாச்சு. ஐடி கார்டை போட்டதுனால ஓனர் உங்களுக்கு சம்பளம் கொடுத்துருவாரா? இல்லை, இந்த கம்பெனியில நான் வேலை செய்யறேன்னு சொல்லி ஐடி கார்டை போட்டுட்டு காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சா சம்பளம் தருவாரா? ஐடி கார்டு துவா, ஐடி கார்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அதை எடுத்து கழுத்துல மாட்டியாச்சு. ஆனா மாட்டினதுக்கு பின்னாடி வேலையே செய்யல. ஐடி கார்டை போட்டுக்கிட்டு வெளியே சுத்துறாரு, ஐடி கார்டை போட்டுக்கிட்டு போய் படுத்து தூங்கிட்டாரு, ஐடி கார்டை மாட்டிக்கிட்டு உட்காந்து வேற ஏதோ வெட்டி கதை பேசுறாரு. அப்புறம் ஓனர் கிட்ட சொன்னார், நான் தான் நீங்க கொடுத்த ஐடி கார்டை காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் போட்டுக்கிட்டே இருந்தேனே, அதை போட்டுக்கிட்டு தானே நான் வெளியே போனேன், அதை போட்டுக்கிட்டு தானே நான் தூங்கினேன். போட்டதுக்கு கூலி இல்லப்பா, போட்டதினால் இந்த கம்பெனியில நீ வேலை செய்யற என்பதற்கான அடையாளம். ஆனா வேலை செஞ்சாதான கூலி. இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னால் முஸ்லிம் என்று நினைப்பார்கள். நீங்கள் தொழுவதினால் முஸ்லிம் ஆயிட்டீங்க, நீங்க நோன்பு வைத்ததினால் முஸ்லிம் என்று ஆகிவிட்டீர்கள். அப்போ வேலை வேலை காலை முதல் மாலை வரை செய்யக்கூடிய வேலை. இப்ப இந்த துவா என்ன சொல்லுது? அல்லாஹும்ம அன்த ரப்பி, அல்லாஹும்ம யா அல்லாஹ், அன்த ரப்பி, நீ என்னுடைய ரப், நீ என்னுடைய ரப். ரப்புனா என்ன பொருள்? இப்ப மறுபடியும் நீங்க வாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், இலாஹிலிருந்து அல்லாஹின் பக்கம் அல்லாஹ் நம்மளை அழைக்கிறான். பின்பு அல்லாஹிலிருந்து ரப்பின் பக்கம் நம்ம அல்லாஹ் அழைக்கிறான். சொல்றது விளங்குதுங்களா? பல முறை நான் சொல்றேன்,
முஸ்லிம் முஸ்லிம் முஸ்லிம். முஸ்லிமுக்கு சொர்க்கம் கிடையாது, முஃமினுக்குத்தான் சொர்க்கம். முஸ்லிமில் இருந்து பரிணாம வளர்ச்சியாக நீங்கள் முஃமினாக மாற வேண்டும். முஃமினுக்கு சொர்க்கம் இருக்கின்றது. சொர்க்கத்தில் நீங்கள் உயர் ரக பதவியை அடைய வேண்டிய நினைத்தால் நீங்கள் முஃமினில் இருந்து முத்தகீனாக மாற வேண்டும். இன்னும் உயர் ரக பதவியை நீங்கள் அடைய நினைத்தால் முத்தகீனில் இருந்து நீங்கள் முஹ்சினாக மாற முற்பட வேண்டும். இதே போன்றுதான் உங்களுக்கு இப்ப தெரிகின்றது, இலாஹ் என்று ஒருவன் இருக்கின்றான். இந்த இலாஹிலிருந்து அல்லாஹ்வை நீங்கள் அல்லாஹ் ஒருவன் தான் என்பதற்கு நீங்க முதல்ல வரணும். பின்பு அல்லாஹ் அவன்தான் ரப்பாக இருக்கின்றான் என்பதற்கு நீங்கள் வர வேண்டும். இலாஹிலிருந்து அல்லாஹ், அல்லாஹிலிருந்து ரப், இதற்கு நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். இப்படி நீங்கள் செல்லாமல் முழுவதுமான ஒரு இஸ்லாத்தை, பூர்ணத்துவத்தை அடைந்துவிட முடியாது. இப்போ இலாஹ், இலாஹிலிருந்து அல்லாஹ், இலாஹ் என்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கடவுளுக்கும் இவர்கள் பேர் கொடுக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை அல்லாஹ் பறைசாற்றுகின்றான். நீங்கள் யாரையெல்லாம் பார்த்து இலாஹ் இலாஹ் என்று சொல்கிறீர்களோ இலாஹ் அல்ல. லவ் கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹு லஃபஸததா. இப்போ இந்த இலாஹ் என்ற பதத்தினுடைய ஒரிஜினல் வார்த்தையை அல்லாஹ் அங்க கொண்டுட்டு வரான். ஆலிஹா, அலிஹ், அலிஃப் லாம் ஹா, ஆலிஹா என்பது இதனுடைய உண்மையான கரெக்டான, அதிலிருந்து தான் இந்த வார்த்தை பிறக்குது. இப்ப இந்த ஆலிஹாக்கள் இல்லைன்ற அல்லாஹ் தஆலா, பின்பு யார் இருக்கிறார் இந்த உலகத்தில் கடவுளாக? அல்லாஹ் ஒருவன் தான் இருக்கின்றான். இலாஹ் என்ற பதத்தில் இருந்து நீங்கள் அல்லாஹ் என்ற பதத்திற்கு வாருங்கள். பின்பு அல்லாஹ்வை நீங்கள் ரப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள். வெறுமனே அல்லாஹ்வை அல்லாஹாக ஏற்றுக்கொள்வதனால் எந்த பயனும் இல்லை. இலாஹிலிருந்து அல்லாஹிற்கு நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். அல்லாஹ்வை ரப்பாக ஏறுங்கள் என்று குர்ஆன் பேசுகின்றது. இப்ப அததான் இந்த துவா சொல்லுது. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி. சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய முதல் வார்த்தையை நீங்கள் கவனிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்ப இங்க பாருங்க, அல்லாஹும் இருக்கு, ரப்பும் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் என்ற வார்த்தையையும் அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான், ரப் என்ற வார்த்தையையும் அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான். இப்ப அல்லாஹுக்கே எல்லா புகழும். யார் அந்த அல்லாஹ்? ரப்புல் ஆலமீன், அகிலங்களை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ரப்புக்கு தான் அந்த வார்த்தை. இப்ப இதே மாதிரி இன்னொரு இடத்துல நீங்க பார்க்கலாம். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ். நல்லவர்கள், நல்லவர்கள், இன்னல்லதீன காலு, அவர்கள் கூறுவார்கள், ரப்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுடைய ரப்பாக இருக்கின்றான். அல்லாஹ் தான் எங்களுடைய ரப்பு. ரெண்டுத்துக்கும் வேற வேற வித்தியாசம் இருக்கின்றது, புரியுது? அல்லாஹ் எங்களுடைய ரப்பாக இருக்கின்றான் என்று அவர்கள் கூறுவார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இதே போன்று யூதர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக மறுத்துவிட்டு, இவர் அரபியிலிருந்து வந்திருக்கிறார், இவரை நாங்கள் தூதராக ஏற்க மாட்டோம், உண்மையில் தூதராக வந்திருக்க வேண்டுமானால் யூத இனத்திலிருந்து வந்திருக்க வேண்டும் என்று மதீனாவில் யூதர்கள் பேசினாங்க. சூரத்துல் பக்கரால அல்லாஹ் தஆலா பதில் சொல்கின்றான். நபியே, நீங்கள் அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. குல் அத்துஹாஜூனனா ஃபில்லாஹி. அல்லாஹ்வின் விஷயத்தில் நீங்கள் தர்க்கம் புரிகிறீர்களா? எதற்காக தர்க்கம் புரிகிறீர்கள்? முஹம்மது என்ற தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபு வம்சத்திலிருந்து நபியாக வந்துவிட்டார் என்பதற்காக அல்லாஹ்வின் விஷயத்தில் நீங்கள் தர்க்கம் புரிகிறீர்களா? இதுல இருந்து இன்னொரு விஷயம் நமக்கு தெளிவா புரியுது. நீங்க முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வில் நீங்கள் கை வைத்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் உங்ககிட்ட தெளிவா இல்லைன்னு அர்த்தம். இரண்டையும் பிரிக்க முடியாது. முஹம்மது அரபு வம்சத்திலிருந்து வந்து விட்டார், யூத வம்சத்திலிருந்து வரவில்லை என்பதற்காக அல்லாஹ்வின் விஷயத்தில் நீங்கள் தர்க்கம் புரிகிறீர்களா? வஹுவ ரப்புனா வ ரப்புக்கும், அவன்தான் உங்களுடைய ரப்பும் எங்களுடைய ரப்பும் என்று நபியை நீங்கள் கூறுங்கள். இது சூரத்துல் பக்கரா பேசுது. அல்லாஹ்வின் விஷயத்தில் நீங்கள் தர்க்கம் புரிகிறீர்களா? அவன்தான் உங்களுடைய ரப்பாகவும் இருக்கின்றான், எங்களுடைய ரப்பாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா பேச சொல்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இப்ப இந்த வார்த்தையை கவனிங்க. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த. வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லிட்டு
ஹலக்தனி நீதான் என்னை படைத்தாய், வ அன அபுதுக நான் உனக்கு அடிமையாக இருக்கின்றேன். இதனுடைய உண்மையான பொருள் என்ன? நான் உனக்கு அடிமையாக இருக்கின்றேன். இதுதான் ரப்புக்கு நாம் அடிமைகள், அதாவது நாம் இபாதத் செய்வதற்கு அவன் தகுதியானவன். இது ரப். நாம் இபாதத் செய்வதற்கு அவன் தகுதியானவனாக இருப்பதுதான் ரப்பினுடைய உச்சம். இப்போ ரப் நம் இடத்தில் எப்படி இருக்கின்றானோ அப்படி நடந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் ரப்பிடத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி நடந்து கொண்டிருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. ஆனால் இந்த துஆவில் நாம் சொல்கின்றோம், சய்யதுல் இஸ்திக்ஃபாரில் சொல்கின்றோம், வ அன அபுதுக நான் உன்னுடைய அடிமையாக இருக்கின்றேன், அப்தாக இருக்கின்றேன். வ அன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்தஃஅது உன்னிடத்தில் நான் என்ன உடன்படிக்கையை மேற்கொண்டிருக்கின்றேனோ அதன் அடிப்படையில் நான் இருப்பேன், என்னால் இயன்றவரை நான் இருப்பேன் என்ற வார்த்தையை கொண்டே நமக்கு புரிகின்றது அல்லாஹுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட ஒரு அடியாராக இருந்துவிட முடியாது. ஏன்னா அல்லாஹ் அவ்வளவு கருணையாளன், அவ்வளவு விஷயத்தை நமக்கு செய்திருக்கின்றான். ஒரு அடிமையிடத்திலிருந்து அல்லாஹ் எதை எதிர்பார்க்கின்றானோ அது போன்ற ஒரு அடிமையாக நாம் இருப்பதற்கு முயற்சி செய்யலாம், முயற்சி செய்ய வேண்டும். எவ்வளவு தூரம் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கின்றானோ அந்த அளவிற்கு நாம் செல்ல வேண்டும், அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் நம்முடைய அபதுகள் எதில் இருக்கிறது தெரியுமா? 5 வேளை தொழுக, ரமலான் வந்தா நோன்பு, வசதி இருந்தா ஹஜ்ஜு, வசதி இருந்தா ஜகாத், முடிஞ்சு போச்சு. அப்ப அல்லாஹ் தஆலா இங்க சொல்றானே, இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah அவர்களுடைய பொருளாதாரத்தையும் அவர்களுடைய உயிரையும் அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அந்த அபது எப்போதாக நாம் மாறப் போகின்றோம்? இப்ப இதுக்கு நான் உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா, இப்போ நல்லா தெளிவா வாங்க. மறுபடியும் ஓனர் கிட்ட நம்ம வேலைக்கு போறோம். இப்போ ஓனர் கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு வேலைக்கு சேர்ந்தாச்சு. ஓனர் சொல்றாரு, நீங்க போங்க, அவருடைய கையை வெட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு. புரிஞ்சுக்குங்க, புரிதலுக்காக நீங்க போங்க, கையை வெட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு. இவரு ஓனர் கிட்ட கை கட்டிட்டு நிக்கிறார். மறுபடியும் ஓனர் வரார், ஓனர் சொல்றாரு, நீங்க போங்க, அவருடைய தலையை வெட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு. இவர் கை கட்டிக்கிட்டே நிக்கிறார். ஆனா ஓனரை பார்த்து சலாம் சொல்றாரு. ஓனர் நான் உங்களுக்கு விசுவாசமா இருக்கிறேன்னு சொல்றாரு, அப்படியே சொல்றாரு. ஆனா ஓனர் சொல்ற வேலை செய்யறது இல்லை. இப்போ இப்படிப்பட்ட அபுது எப்படி அந்த ஓனர் அந்த அடிமையை பார்ப்பார்? இப்போ நாம் இதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் குர்ஆன் அல்லாஹ்வினுடைய சட்ட திட்டங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்கின்றது. இப்ப இவர் தொழுகிறார், கை கட்டிட்டு நிற்கிறார். நோன்பு வைக்கிறார், கை கட்டிட்டு நிற்கிறார். ஜகாத்து கொடுக்கிறார், கை கட்டிட்டு நிற்கிறார். ஹஜ்ஜு செய்கிறார், கை கட்டிட்டு நிற்கிறார். இப்ப அல்லாஹ் சொல்கின்றான், என்னுடைய தீர்ப்பை நீங்கள் தீர்ப்பாக வழங்குங்கள், என்னுடைய சட்ட திட்டங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள், என்னுடைய குர்ஆன் எப்படி சொல்கின்றதோ அதன் அடிப்படையில் உங்களுடைய இந்த ஊரை நீங்கள் உருவாக்குங்கள், இந்த உலகத்தை மாற்றுங்கள், இந்த நாட்டை அல்லாஹ்வினுடைய சட்ட திட்டத்திற்காக கொண்டு வர முயற்சி செய்யுங்கள். ஆனா இவர் நின்றுகிட்டே இருக்கிறார், சலாம் சொல்றார். ஓனர் வரும்போது சலாம் சொல்றார். இப்போ நம்மளுடைய அபதுகள் இந்த அளவில் தான் இருக்கின்றது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் உயிரை துறந்து உயிர் தியாகம் செய்து ஊரை விட்டு மனைவி மக்களை விட்டு ஹிஜ்ரத் செய்து இப்படியெல்லாம் சிரமப்பட்டு உயிரை விட்டு அவர்கள் அடைய போவதற்காக சொர்க்கமும் மன்னிப்பும் இருக்கின்றது. வெறுமனே எந்த உழைப்பும் செய்யாமல் தொழுது விட்டு நோன்பு நோற்று விட்டு ஜகாத்தும் ஹஜ்ஜும் நிறைவேற்றிவிட்டு இப்படியே இருப்பவர்களுக்கும் சொர்க்கமும் மன்னிப்பும் இருக்கிறது அப்படின்னாக்கா சிரிப்பா இல்ல, காமெடியா இருக்கா இல்லையா? ஒரு ஜமாத், ஒரு கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் இந்த உயிர் அல்லாஹுக்காக, உடல் அல்லாஹுக்காக, பொருளாதாரம் அல்லாஹுக்காக, மனைவி மக்கள் அல்லாஹுக்காக, வாழும் வாழ்க்கை அல்லாஹுக்காக, ஒட்டுமொத்தமும் அல்லாஹுக்காக என்ற சரணாகதி அடைந்த அந்த ஜமாத்துக்கு அல்லாஹுடைய மன்னிப்பும் சொர்க்கமும் இருக்கிறது என்று சொல்லிட்டு எந்த உழைப்புமே செய்யாமல் வெறுமனே தொழுது விட்டு நோன்பு வைத்து விட்டு ஜகாத்தும் ஹஜ்ஜும் நிறைவேற்றி விட்டு நமக்கும் அல்லாஹுடைய மன்னிப்பும் சொர்க்கமும் இருக்கிறது என்று சொல்வது எப்படிப்பட்ட காமெடி இது?
எப்படிப்பட்ட விளையாட்டுத்தனம்! நம்முடைய உழைப்பு என்ன? இந்த உழைப்பு என்ன? இந்த உழைப்பை மேற்கொள்வதற்காகத்தான் 13 ஆண்டு காலமாக கலிமாவை சொல்லிக் கொண்டிருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன்படி நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான், இதன்படி செயல்படுவதற்காகத்தான் மக்காவை விட்டு மதீனாவிற்கு செல்கின்றார்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், குர்ஆன் இறங்கிக் கொண்டே இருக்கின்றது. குர்ஆனுடைய சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும், குர்ஆனின் அடிப்படையில் வாழ வேண்டும். இது மக்காவில் சாத்தியமல்ல, மதீனாவிற்கு சென்று நடைமுறைப்படுத்த செல்கின்றார்கள். எதை நடைமுறைப்படுத்த? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா என்ன சொல்கின்றதோ இதை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் மதீனாவிற்கு செல்கின்றார்கள். அல்லாஹ் அதைத்தான் தேர்வு செய்கின்றான். இத 13 ஆண்டு காலங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பது வாய் வழியாக சொல்லிக் கொண்டிருந்த காலம், வாய் வழியாக சொல்லிக் கொண்டிருந்த காலம். இப்போது நாம் சொல்லிக் கொண்டிருப்பதை போன்ற மீதமுள்ள 10 ஆண்டுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுக்க முழுக்க இந்த கலிமாவின் அடிப்படையில் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்திய காலம். இஸ்லாம் என்றால் இதுதான் என்பதை மிக தெளிவாக உலகத்திற்கு எடுத்துரைத்த காலம். இதன் அடிப்படையில் வாழ்ந்த அந்த 10 ஆண்டுகளை நாம் தெளிவாக புரிய வேண்டும். இப்போது நம்முடைய இஸ்லாம் எங்கு இருக்கிறது என்றால் மக்கா வாழ்க்கையில இருக்கு. மக்கா வாழ்க்கையில இருக்கு. இப்போ 13 ஆண்டு காலம் மக்கா வாழ்க்கையை மட்டும் நான் பின்பற்றுவேன், 10 ஆண்டு காலம் அப்ப மதீனத்து வாழ்க்கை என்னங்க ஆச்சு அப்படின்னாக்கா 23 ஆண்டு காலம் சேர்ந்ததுதான் இஸ்லாம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். வெறுமனே 13 ஆண்டு கால வாழ்க்கையை மட்டும் நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தையும் மன்னிப்பையும் எதிர்பார்ப்பது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே, உங்களிடத்தில் ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். இது பரீட்சைக்கான கேள்வி அல்ல, நார்மலா கேள்வி கேட்கிறேன். குர்ஆனிற்கு சிறந்த தஃப்சீர் எது? இப்னு கஸீர். வேற? குர்ஆனிற்கு தஃப்சீர் எது என்று கேட்டதும் இப்னு கஸீர் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட பதில் வருது. தஃப்சீர்களில் முதன்மையானது இப்னு கஸீர். குர்ஆனிற்கு தஃப்சீர் எது அப்படின்னு நான் கேட்கிறேன். ஹதீஸ். குர்ஆனிற்கு தஃப்சீர் ஹதீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில். கிட்டத்தட்ட 50%. ஒரே வார்த்தையில் நான் சொல்ல வேண்டுமானால் குர்ஆனிற்கு தஃப்சீர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கை. இதைவிட பெஸ்டான தஃப்சீர் உலகத்தில் எதுவுமே கிடையாது. குர்ஆனிற்கு எந்த வசனம் உங்களுக்கு விளங்கவில்லையோ புரியவில்லையோ நீங்க நேரடியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையை புரட்டினால் அதற்கான விடை கிடைத்துவிடும். ஆகச் சிறந்த தஃப்சீர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கை. இதை படித்தால் குர்ஆன் புரிய வரும். குர்ஆனிற்கு விளக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையில் இருக்கின்றது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, திட்டவட்டமாக சூரத்துல் அன்ஃபால் இது போன்ற சூறாக்களை எல்லாம் தெளிவாக புரிய வேண்டுமானால் மதீனத்து வாழ்க்கையை தொடாமல் புரிந்து கொள்ளாமல் சூரத்துல் அன்ஃபாலிற்கு விளக்கமே நம்மால் கொடுக்க முடியாது. இப்போ குர்ஆனிற்கு மிக தெளிவான தஃப்சீர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கை தான் அழகான முழுமையான தெல்ல தெளிவான தஃப்சீர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மதீனத்து வாழ்க்கை எதற்கு என்ற ஒரு முன்னோட்டத்தை இந்த 4 நாட்களில் நான் உங்களுக்கு முன்னால் வைத்திருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஓரளவு புரிந்திருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னது 13 ஆண்டுகள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்றால் என்ன என்பது வாழ்ந்து காட்டியது மீதமுள்ள 10 ஆண்டுகள். இந்த 23 ஆண்டு காலமும் சேர்ந்ததுதான் இஸ்லாம் குர்ஆனுடைய ஒட்டுமொத்தம் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு இந்த மார்க்கத்தை எவ்வளவு தெளிவாக 23 ஆண்டுகளில் நமக்கு கற்றுக் கொடுத்தானோ அதன் அடிப்படையில் முழுவதுமாக வாழக்கூடிய நன்மக்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா